கோயிலில் போய்ங்க கொஞ்சம் காலையில் நேரத்துலேயே எல்லோரும் போயிடணும். அன்றைக்கி 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு யாராவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அந்த சாப்பிடாமல் ஒரு 3 நாள் முருகருக்காக வெறும் 3 நாள் என்னங்க ஆமாங்க. அதாவது 3 2 6 3 4 12 72 மணி நேரங்க. என்னங்கம்மா? ஆமாங்க. 3 2 6ன்னா 60 மணி நேரம், 3 4 12ன்னா 72 மணி நேரம். இந்த 72ஐயும் கூட்டினாலும் மறுபடி 7 2 9 வருது. என்னங்க? அந்த 3 நாள் 9 இருக்கிறனால அந்த 9 நவகிரகத்தில் இன்னும் சொல்ல போனால் அந்த 9 யாருன்னு பாருங்கள். 1 சூரிய, 2 சந்திர, 3 குரு, 4 ராகு, எனக்கு 5 புதன், 6 சுக்கிர, 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். அப்போ 3 நாள் விரதம் இருந்து எத்தனையோ நாள் முருகனுக்காக இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம மக்கள் தயாராக இருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம வடவள்ளி முருகன் கோயில் ஆஃபீஸ் போட்டிருக்கிறோம். காலையில் செவ்வாய்க்கிழமை மட்டும் எப்போ இல்லாத கூட்டம் வடவள்ளி முருகன் கோயில். நம்ம ஆஃபீஸ் முன்னாடியே 100 வண்டி நிறுத்திட்டு போகிறாங்க. அப்போ காரணம் என்ன? முருகர் மேலே தாயை விட பக்தி அதிகமாக இருக்காங்க இல்லைங்களா? தாய் பற்றி அதிகமாக இருக்காங்க. முருகர் மேலே அவ்வளோ பாசங்க. நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ளைட்டுக்கு போகிறேன், 3 மணிக்கு கீவில் உட்காந்துருக்காங்க. திங்கட்கிழமை விடிஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில் 3 நாளைக்கு 72 மணி நேரம் வருதுங்க. 72 மணி நேரம் யாராவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருந்தால் முருகனுக்காக 3 நாளைக்கு ஒதுக்கி வச்சு வீடு வாசல்லாம் வலித்து சுத்தப்படுத்தி நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகரோட ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம், நோய்க்கு மருந்து எடுக்க போகிறோம்னு சொல்லி எப்போவுமே வைத்தியம் பார்க்க போனால் சாப்பிடாமல் போகணும்னு சொல்லுவாங்கல்லங்க. அதனால் 3 நாளைக்கு சாப்பிடலாம். சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அதனால் அந்த நான்வெஜ்ஜை ஒதுக்கி வச்சுட்டு முருகருக்காக 3 நாள் 72 மணி நேரம் தவம் இருந்து அந்த சந்தனத்தை வாங்கி கொண்டு வந்து நீங்களும் கொஞ்சம் நெத்தியிலையும் கொஞ்சம் நாக்கில் வச்சு சாப்பிட்டுட்டு ரத்தத்தில் கலந்துருங்க. நீங்கள் ஒரு இத்தினோண்டு டாட் பட்டாலும் முருகனை முழுங்கின மாதிரி தானுங்க